ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது கோலவெள்ளி ராமர் திருத்தலம் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது திவ்ய தேசத்தில் 22வது திவ்ய தேசம். இது எங்கே இருக்குன்னா திருவெள்ளியங்குடி கிராமத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது. நவகிரக தலங்களில் சுக்கிர பகவான் தவமிருந்து வழிபட்டு இப்போ பெருமாள் நேரடியாக காட்சி கொடுத்ததுனால இத்திருத்தலத்திற்கு திருவெள்ளியங்குடி அப்படின்னு பேர் வந்தது. இந்த திருத்தலத்திற்கு தரிசித்த பலன் இந்த ஒரே தேசத்திலே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நமக்கு நம்பிக்கையாக இருக்குது. திருமொழியாழ்வாராக காலப்பட்ட திருத்தலம் தான். பிராமணனாக அவதாரம் எடுத்து வந்த திருத்தலம். இந்த கண் பார்வை குறை உள்ளவங்களுக்கு கண் பார்வையை மீட்டு தரக்கூடிய தலமாக இத்திருத்தலம் இருக்குது. ஏன்னா சுக்கராச்சாரியாருக்கு கண் பார்வையை மீட்டு கொடுத்த தலங்கிறதுனால இத்திருத்தலத்திற்கு கண் பிரச்சனை நோய் உள்ளவங்க இத்திருத்தலத்திற்கு வழிபட்டால் மிகவும் நல்லது. ராமபிரானாக காட்சி கொடுத்ததுனால இத்திருத்தலத்திற்கு கோலவெள்ளி ராமர் அப்படின்னு பேர் வந்தது. பரசுராமன், மார்க்கண்டேயர், பிரம்மா, பூமி தேவி இவங்க எல்லாரும் வழிபட்ட தலம். மரகதவள்ளி தாயார் சமேதராக இங்கே காட்சி கொடுக்குறாங்க. மரகதவள்ளிக்குன்னு தனியாக ஒரு சன்னதி நமக்கு இருக்குது. தல விருட்சம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கதலி வாழை. இது நமக்கு கோயில் பூராவே நமக்கு வச்சுருக்காங்க. இது ஃப்ரண்ட் சைடு பேக் சைடுலேருந்து ஆரம்பித்து எல்லாமே நமக்கு ஃபுல்லாகவே இந்த கதலி வாழை தான் டிஃப்ரெண்ட் டைப்பில் வச்சுருக்காங்க. அதே போல் மதில் சுவர் அப்போ பார்த்தோன்னா லைட்டாக சாஞ்ச மாதிரி இருக்குது. சாஞ்சதுன்னா நமக்கு அது அந்த பொசிஷன்லேயே நம்ம திவ்ய தேசத்தில் உள்ள மேக்ஸிமம் எல்லா பெருமாள் கோவிலையும் பார்த்தோம் அப்படின்னா மதில் சுவர் சாய்ந்த நிலையிலேயே அமைச்சிருக்காங்க. தண்ணீர் துளி கூட அதில் படாமல் நீண்ட நாள் உழைக்கணும்னு அப்படி அமைச்சிருக்காங்களா அப்படிங்கிறது என்னன்னு தெரியல, பட் அமைச்சிருக்காங்க. இங்கே ஆஞ்சநேயர் கோவில் அதிசயமாக வெளி பிரகாரத்தில் இருக்குது. அங்கேருந்து நம்ம பார்க்கும்போது இங்கே வெளியில் இவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் நமக்கு ஆஞ்சநேயர் கோவில் அமைச்சிருக்கு. இந்த திவ்ய தேசத்திற்கு நம்ம வந்தோம் அப்படின்னா ராமபிரானை நேரடியாகவே கண்டு கழித்த பலன் நமக்கு கிடைக்கும். ராமபிரான் நம்மளை பார்க்குற மாதிரி நேராக பார்க்காம நம்மளை பார்க்குற மாரி இங்கே அமைச்சிருக்கிறது இத்திருத்தலத்தோட மிகவும் சிறப்பு.